லாஸ் ஏஞ்சலஸ்ல ஒரு மனுஷனுடைய வீடு மட்டும் எரியல, சுத்தி எல்லா வீடும் எரிஞ்சது. நீங்க யூடியூப்ல பார்த்திருக்கலாம். ஆனா அந்த மனுஷன் என்ன சொன்னான் தெரியுமா? ஐயா, என் வீடு காக்கப்பட்ட ஆண்டவர் வீட்டை காத்து கொண்டார், என் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் போயிட்டு கண்ணீர் வடிக்கிறார். இன்டர்வியூல, டெலிவிஷன்ல இன்டர்வியூ கொடுக்கும் போது அழுகிறார். ஐயோ, என்னுடைய சுத்தி இருக்கிறவர்களுடைய எல்லாம் போய்விட்டதே, என் வீடு மட்டும் காப்பாற்றப்பட்டது. எனக்கு சந்தோஷம் தான், மகிழ்ச்சி தான். ஆனா என் அருகில் இருக்கிறவர்களுடைய வீடுகள் காப்பாற்றப்படாமல் போய்விட்டதே. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை என் ஜனத்திற்கு சொல்லிக் கொடுக்கிற அளவுக்கு நான் ஒரு நாளும் முயற்சிக்கவில்லையே, ஒரு நாளும் பிரயாசப்படவில்லையே, ஒரு நாளும் அதை பார்க்கவில்லையே. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். என்னுடைய நடக்கை, என்னுடைய வார்த்தை, என்னுடைய நோக்கம், என்னுடைய ஓட்டம், என்னுடைய முயற்சி எதை நோக்கி போகிறது? எதற்காக நான் பாடுபடுகிறேன்? எதற்காக ஐயா நான் பாடுபடுகிறேன்? எதற்காக ஐயா நான் அடிக்கப்படுகிறேன்? எதற்காக ஐயா நான் துன்பம் சகிக்கிறேன்? என்னுடைய லட்சியம் எல்லாம் கிறிஸ்துவுடனே கூட அந்த சுதந்திரத்தில் எனக்கு பங்கு வேண்டும் என்பதே